வருக வருக வருக. மீட்பின் பேரொளி தெரிந்தது இன்று, காட்டும் பாதையில் துணிவுடன் நின்று, உயிர் தரும் வார்த்தையில் உவந்து மகிழ்ந்து வருக 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 வருக. பழையனையாவும் மறைந்திடவே, புதிய இதயங்களும் மலர்ந்திடவே. பழையனையாவும் மறைந்திடவே, புதிய இதயங்களும் மலர்ந்திடவே. இறைவனின் ஆவியின் வலிமையிலே ஒளி இருளில் நம்மை வழிநடத்தும் சின்னமாகும். இந்த ஒளியைப் போல நம் வாழும் வாழ்க்கை இறைவனை பிரதிபலிப்பதாக இருக்கட்டும். இறைவனின் இரக்கம் நம் வாழ்க்கையின் ஒளியாயிருக்க முதலாம் திரியை ஏற்ற அருட்பணி அந்தோணி ரமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம் வாழ்வின் இன்னல்களை களைந்திட ஒற்றுமையின் ஒளியான இரண்டாம் திரியை ஏற்ற அருட்பணி அந்தோணி சுந்தரபாண்டியன் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாம் அனைவரும் இறை சுதந்திரத்தில் வாழ விடுதலையின் ஒளியான மூன்றாம் திரியை ஏற்ற நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஆரோக்கிய அமல்ராஜ் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிறர் அன்பும் புரிந்துணர்வும் ஒளிர அமைதியின் ஒளியான நான்காம் திரியை ஏற்ற புனித சவேரியார் அன்பியத்தின் சார்பாக திருமதி புஷ்பா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாம் செய்யும் நல்ல செயல்கள் பிறர் வாழ்வில் பிரதிபலிக்க நீதியின் ஒளியான ஐந்தாம் திரியை ஏற்ற புனித அல்போன்சா அன்பியத்தின் சார்பாக திருமதி ரெஜினா மேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. புனித சந்தேகப்பர் திருத்தலத்தின் 49ஆம் ஆண்டு திருவிழாவின் 8ஆம் நாள் நவநாள் திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க வருகை தந்திருக்கும் அருட்பணி அந்தோணி ரமேஷ் அவர்களையும் அருட்பணி அந்தோணி சுந்தரபாண்டியன் அவர்களையும் நம் புனிதரின் பரிந்துரையால் பெற்ற அளவற்ற நன்மைகளுக்கு சான்று பகர நன்றி பெருக்குடன் இத்திருத்தலம் வந்துள்ள இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் பங்கு தந்தை சார்பாகவும் புனித அல்ஃபோன்சா மற்றும் புனித சவேரியார் அன்பிய குடும்பங்கள் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று பல்சமய நல்லுறவுக்கும் அமைதிக்கும் அழைக்கும் யூபிலி என்ற தலைப்பின் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய உலகமானது வேற்றுமை, பாகுபாடு, போர், வன்முறை ஆகியவற்றால் கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் யூபிலியின் அழைப்பு மனிதர்களுக்கு இடையே அன்பு, ஒற்றுமை, புரிந்துணர்வு, உலகளாவிய அமைதி ஆகியவற்றை வழங்குகிறது. யூபிலி என்பது ஒரு விழா அல்ல, மாறாக அது ஒரு அழைப்பு என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. கடவுள் நம் புனிதருக்கு விடுத்த அழைப்பை ஏற்று தம் வாழ்வையே அர்ப்பணித்தது போல நம் புனிதர் சக்திமிகு சந்தியாகப்பரை பாதுகாவலராக கொண்ட நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அழைப்பை உணர்ந்து வாழ இந்த திருப்பலி நமக்கு ஒரு நல்வாய்ப்பாக அமைகிறது. அழைப்பை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டுள்ள வாசகங்களையும் அதன் முக்கியத்துவத்தையும் பற்றி நமக்கு வழங்க இருக்கின்ற மறையுரையையும் எந்த மன செதலலுமின்றி நாம் உணர தேவையான மன ஒற்றுமைப்பாட்டை இறைவனிடம் இறைஞ்சுவோம். இரக்கத்தினை விரும்பி இறைவார்த்தையின்படி இறைமகன் இயேசுவுக்கு உகந்த பிள்ளைகளை வாழ நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். புனிதரின் பரிந்துரையோடு இறைவனின் ஆசீர் பெற இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பாதுகாவலருக்கு விழா எடுத்து மகிழ்கின்ற 8ஆம் நவநாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். நாம் பாதுகாவலர் செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்னும் தொடர்ந்து அவர் பாதம் பல வேண்டுதல்களை முன்வைத்தும் இந்த நவநாட்களில் நாம் தொடர்ந்து கூடி வந்து ஜெபிக்கின்றோம். இந்த நாட்கள் நமக்கு மகிழ்வின் நாட்களாக மட்டுமல்ல, பல்வேறு சிந்தனைகளை நாம் உள்வாங்கி நாம் புனிதர் விரும்புகின்ற சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ்வதற்கான நல்ல ஒரு தருணமாகவும் இந்த நாட்களை கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த வகையிலே இன்றைய நாளில் நாம் சிந்திக்கின்ற தலைப்பாக பல் சமய நல் உறவுக்கும் அமைதிக்கும் அழைக்கும் காலம் யூபிலி என்ற அந்த தலைப்பில் நாம் சிந்திக்கின்றோம். இன்று நம்முடைய நாட்டிற்கு மிக அத்தியாவசியமான ஒன்றாக இந்த பல் சமய நல் உறவு இருக்கின்றது. ஏனெனில் கடவுளின் பெயரால் பல்வேறு சண்டைகளை சச்சரவுகளை உருவாக்கி அதிலே அதிகமாக மக்களை பிளவுபடுத்தி வேறுபடுத்தி அதில் மகிழ்ச்சி காணுகின்ற ஒரு கூட்டம் இங்கு பெருகி வருகின்ற இந்த நாட்களிலே சாமியை நாம் காப்பாற்ற தேவையில்லை, சாமிதான் நம்மை காப்பாற்றுவார் என்ற அந்த ஒரு உயரிய சிந்தனையை எல்லாருமே நாம் அதை மனதில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே பிற சமயங்களை மதிப்பதற்கும் அவர்களுடைய அந்த நம்பிக்கையை நாம் மதிப்பதும் மிக அவசியம் என்ற சிந்தனையை உள்வாங்கியவர்களாக அமைதிதான், மனித நேயம்தான், பிறருக்கு செய்கின்ற உதவிதான், பிறரென்புதான் கடவுள் விரும்புகின்ற உள்ளார்ந்த வழிபாடு என்பதை உணர்ந்து அதற்கான அருளை இந்த பலியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுத்தர வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தையர்களுக்காக அவர்களுடைய கருத்துக்களுக்காக இந்த பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்னுமாக இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித அல்ஃபோன்சா மற்றும் புனித சவேரியார் அன்பிய குடும்பங்களுக்காக தேவைகளுக்காக இந்த பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியை ஒப்பு கொடுப்பவர்கள் கருமண்டபம் யோகராஜ் மெர்சி குடும்பத்தினர், காஜாநகர் ஜோசப் கௌதம் குடும்பத்தினர், சென்னை ஆரில் குடும்பத்தினர், சென்னை ஜார்ஜ் தாமஸ் ஜோஸ்பின் குடும்பத்தினர்,
துபாய் ஜெரால்டு பிரியா ரமேஷ் ஜெனிஃபர் இனியா குடும்பத்தினர், கண்டோன்மெண்ட் மோகன் மெர்லின் குடும்பத்தினர், சின்னமனூர் ஆனந்த் கிரேசி குயிலன் ஜனனி குடும்பத்தினர், சென்னை கிறிஸ்டோபர் இங்கிலீஷ் குடும்பத்தினர், ஏர்போர்ட் மார்க்ரேட் சித்ரா ஆரோக்கியராஜ் குடும்பத்தினர், சென்னை விபின் ஜெனிஃபர் இளமதி குடும்பத்தினர், செல்வநகர் ஜெயக்குமார் குடும்பத்தினர், திண்டுக்கல் மதலைமுத்து சகாயமீரி குடும்பத்தினர், ஏர்போர்ட் ஃபெலிக்ஸ் பிரபாகரன் குடும்பத்தினர், பொன்னகர் அருள் ஜோதி செல்வி குடும்பத்தினர், பள்ளிவயல் மரியாகு அன்பரசி குடும்பத்தினர், பொன்னகர் குரியன் ஏப்ரஹாம் செர்லி குடும்பத்தினர், சேட்டு காலனி ஜேம்ஸ் சுகன்யா குடும்பத்தினர், எல்ஐசி காலனி ஆரோக்கியதாஸ் ஞான சிரோன்மணி குடும்பத்தினர், துரைசாமிபுரம் சுகன்யா திவ்யநாதன் லூர்தி மேரி குடும்பத்தினர், கல்லுக்குழி அமலதாஸ் குடும்பத்தினர், ஏர்போர்ட் ஜான் லூயிஸ் குடும்பத்தினர், ஏர்போர்ட் திவ்யானா ஸ்டெஃபி குடும்பத்தினர், கோரிமேடு புஷ்பா மேரி குடும்பத்தினர், கண்டோன்மெண்ட் சரோஜா குடும்பத்தினர், கண்டோன்மெண்ட் சிவலிங்கம் குடும்பத்தினர், கருமண்டபம் ஆர்த்தி டேனியல் குடும்பத்தினர், சென்னை சாண்டீப் குடும்பத்தினர், சென்னை ரம்யா குடும்பத்தினர், பாலக்கரை பிரபுகுமார் மார்க்ரேட் குடும்பத்தினர், கோவண்டக்குறிச்சி சபரிராஜ் ரீனா குடும்பத்தினர் மற்றும் புனித அல்போன்சா மற்றும் புனித சவேரியார் அன்பிய குடும்பங்கள். இந்த தேவைகளோடு நம்முடைய மனதில் இருக்கின்ற தேவைகளையும் பலிபீடம் கொண்டு வந்து புனித சந்தியாக பிற்பாதம் நாம் நம்பிக்கையோடு முன்வைத்து இந்த நாட்களிலே தொடர்ந்து நாம் எழுப்புகின்ற எல்லா விண்ணப்பங்களையும் இந்த பலிபீடம் கொண்டு வந்து இப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாகிய
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையின் இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்துதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை எம் பெரிய மிளகுபாறை பங்கின் பாதுகாவலர் சக்தி மிகு புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது லேவியர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஏழ்மை, சகோதர அன்பு, பலன் எதிர்பார்க்காத உதவிகள், அடிமைகள் மீட்பு, யூபிலி ஆண்டின் அர்த்தம் ஆகியவற்றை இவ்வாசக வரிகள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நம் சகோதரர்களை நாம் எப்படி அணுகுகிறோம்? நம் மத்தியில் ஏழைகளாக, ஒடுக்கப்பட்டோராக வாழ்வோருக்கு நம்மால் என்ன உதவிகளை செய்ய முடியும் என நம்மை பல கேள்விகளுக்கு உட்படுத்தி பிறருக்கு உதவவும் ஒன்றிந்து வாழவும் அடைப்பு விடுக்கும் இவ்வாசக வரிகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை திருவசனங்கள் 35 முதல் 41 வரை. உம் சகோதரர்கள் வறுமையில் வாடி வழிவிழந்து போனால் அவர்களுக்கு வலுவூட்டுவாயாக. அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும். அவர்களிடமிருந்து வட்டியோ லாபமோ பெற வேண்டாம். உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் சகோதரர்கள் உன்னோடு வாழட்டும். அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கு கொடாதே. உணவை கூடுதல் விலைக்கு விற்காதே. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து உங்கள் கடவுளாய் இருக்கும்படி உங்களுக்கு கானான் நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். உன் சகோதரன் ஒருவன் வறுமைப்பட்டு உனக்கு விற்கப்பட்டிருந்தால் அவனை அடிமை போல் நடத்த வேண்டாம். அவன் கூலியால் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு தங்கி யூபிலி ஆண்டு வரை உனக்கு பணி செய்யட்டும். பின்னர் அவனும் அவனுடைய பிள்ளைகளும் விடுதலையாகி தங்கள் இனத்திற்கும் மூதாதையரின் நிலப்புணர்களுக்கும் திரும்பி செல்லட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 4 இறை வார்த்தைகள் 18 முதல் 19 வரை. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர்
பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. புனித சந்தியாகப்பரின் அன்பு பிள்ளைகளே, 49வது ஆண்டு திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்கினுடைய திருத்தலத்தினுடைய பங்கு தந்தை ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களுக்கும் அவருடைய வழிகாட்டுதலில் இந்த பங்கில் ஆன்மீகத்திலும் மற்ற எல்லா காரியங்களிலும் மிகச்சிறப்பான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறை மக்களாகிய பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களது மகிழ்ச்சி நிறைந்த திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சத்தமே இல்லையே, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் நல்லா கைத்தட்டுங்க பார்ப்போம். இவ்வளவுதான் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் நல்லா கைத்தட்டுங்க. இந்த பங்கினுடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கைத்தட்டுங்க. இந்த பங்கினுடைய பங்கு தந்தை ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களா பக்கத்தில் உள்ளவங்கள அடிங்க. பக்கத்தில் உள்ளவங்கள தான் அடிக்க சொன்னேன், யாருமே அடிக்கலையே. ஐயோ வேகமாக அடிக்கிறாங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. பங்கு சமையர் சொல்கிறாரு, நீ பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஒரு மிகச்சிறந்த தலைப்பை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். காலத்திற்கு ஏற்ற ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? பல்சமய நல்லுறவுக்கும் அமைதிக்கும் அழைப்பு விடுக்கும் யூபிலி ஆண்டு என்கிற சிந்தனை என்று நாம் மையமாக கொண்டு நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்பு என்பது இந்த காலகட்டத்திற்கு ஒரு ஏற்ற தலைப்பாகவே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, 12 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தூரத்து கிராமம், அந்த கிராமத்தில் மறைக்கல்வி குழந்தைகள் இளையோர்கள் அனைவரையும் ஒரு சிறிய சுற்றுலா அழைத்து சென்றோம். மதுரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை சுற்றுலா தலங்களுக்கும் அந்த குழந்தைகளையும் இளையோர்களையும் அழைத்து சென்றிருந்தோம். அந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே இருந்தது. எங்களுடைய அந்த கூட்டத்தில் ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணியும் இருந்தார். அந்த பெண்மணியும் இருந்தார். 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண் பெயர் நித்யா. அந்த ஒரு பெண் தான் பிற மதத்தை சார்ந்த ஒரு பெண் எங்களோடு இணைந்து அந்த சுற்றுலாவில் கலந்து கொண்டார். மதுரை பக்கம் இருக்கக்கூடிய நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று பார்த்தோம். அதே போல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். அதே போல் அந்த கோயிலுக்கும் சென்றோம். அந்த கோயிலுக்கு சென்ற பொழுது அங்கே நுழைவாயிலில் எல்லோருக்கும் திருநீர் கொடுத்து கொண்டிருந்தார்கள். உள்ளே நுழைகிற போது எல்லோரும் என்ன செய்தார்கள்? நெற்றியில் திருநீர் பூசி கண்டு உள்ளே சென்றார்கள். அப்பொழுது எங்களோடு பயணித்த அந்த குழந்தை நித்யா, 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்ணும் திருநீர் எடுத்து பூசிக்கொண்டது. பூசிய பிறகு என்னை பார்த்தது. பேசவில்லை, எதுவும் சொல்லவில்லை, என்னை பார்த்தது. நானும் பார்த்தேன். அது என்னை பார்த்து சொன்னது, ஃபாதர் நீங்கள் இதெல்லாம் பூசிக்குவீங்களா அப்படின்னு கேட்டது. நான் பூசிக்குவேனே அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணை எடுத்து எனக்கு என்ன செஞ்சது? திருநீர் என்னுடைய நெற்றியில் பூசி விட்டது. பூசின பிறகு அந்த பொண்ணுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, அந்த பொண்ணுக்கு அவ்வளவு
மகிழ்ச்சி. அந்த திருநிறை பூசிய பிறகு அந்த பெண் என்னிடம் சொன்ன வார்த்தைகள், ஃபாதர் நீங்கள் பூசிக்கிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளால் சொன்னதை விட முகத்தில் இருந்த அந்த புன்னகை, பூரிப்பு, மகிழ்ச்சி என்பது அளவுக்கு அதிகமாக இருந்தது என்பதை பார்த்தேன். பிரியமானவர்களே, அப்படி என்றால் பிறரும் நம்முடைய இடங்களுக்கு வர வேண்டும், நாம் கடைபிடிக்கக்கூடிய நம்பிக்கையை அவர்கள் மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம், எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கிறது என்பதை அந்த நாளில் என்னால் உணர முடிந்தது. அந்த திருநிறை நான் பூசினேன் என்றால் நான் ஒரு இந்து மத சகோதரராக பூசவில்லை, மாறாக இந்து மதத்தினுடைய சகோதர சகோதரனுடைய உறவு எனக்கு வேண்டும் என்பதற்காகவே நான் என்ன செய்தேன், அந்த ஒரு செயலை செய்தேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நல்லுறவு என்கிற தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பிற மதத்தினுடைய நல்லுறவு நமக்கு தேவை, அவருடைய உறவு நமக்கு தேவை. அதுவே நம் மத்தியில் ஒற்றுமையை நிலைநாட்டும், அதுவே ஒரு தேசத்தில் உள்ள அத்தனை மக்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தியாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த யூபிலி ஆண்டிலே இந்த ஒரு சிந்தனையை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். முதலில் யூபிலி என்றால் என்ன என்று நாம் என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். யாராவது தெரியுமா யூபிலி என்றால் என்ன? சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்க பங்கு சாமியார் இப்ப பரிசு கொடுப்பார். அம்மா எழுந்திருச்சு சொல்லுங்க. ஓய்வு. சரி, அப்புறம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம்? இப்ப நம்ம கொண்டாடுறோம்ல யூபிலி ஆண்டு, இதுக்கு முன்னாடி எந்த ஆண்டு கொண்டாடணும் தெரியுமா? யார் சொன்னது? 2000. சார் வாங்க, இங்கே வாங்க சார், உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். இதற்கு முன்பாக நாம் எப்பொழுது யூபிலி ஆண்டை கொண்டாடினோம் என்றால் 2000 ஆண்டு நாம் கொண்டாடினோம். கைத்தட்டுங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம்? இப்ப பதில் சொல்லுங்க. எழுந்திருச்சு நின்று பதில் சொல்றவங்களுக்கு தான் பரிசு. அங்க யார் சொன்னது? 25. அம்மா வாங்க, உடையங்க பாப்போம், சீக்கிரம், நேரம் இல்லை. கைத்தட்டுங்க. அந்த ஓய்வுன்னு சொன்ன அம்மாவுக்கு கண்டிப்பாக பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரமேஷ் ஃபாதர் சொல்லிட்டாரு. அம்மா நீங்கள் வாங்க, ரமேஷ் ஃபாதரே உங்களுக்கு பரிசு கொடுத்துருவாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த யூபிலி ஆண்டை ஒவ்வொரு 25 ஆண்டுக்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம்? நாம் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு 25ஆம் ஆண்டும் இந்த யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். அப்படி கொண்டாடுகிறதுக்கான நோக்கம், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் இந்த யூபிலி ஆண்டிலே கடவுளுடைய அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம். எப்படி என்றால், பிறரோடு ஒப்புரவு ஆவதன் வழியாக, கடவுளோடு ஒப்புரவு ஆவதன் வழியாக, மக்களோடு ஒப்புரவு ஆவதன் வழியாக, பிறரை மன்னிப்பதன் வழியாக, ஏற்றுக்கொள்வதன் வழியாக நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்கிறோம். விவிலியம் யாராவது வச்சிருக்கிறீங்களா? புலம்பல் புத்தகம் பிரிவு 3 இறைவார்த்தை 22 வாசிங்க. ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை. ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை. அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்கு உரியவர். தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது. ஆண்டவரே எனது பங்கு என்று எனது மனம் சொல்லுகிறது. எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்ளுகிறேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். ஆண்டவர் அருளும் மீட்புக்காக
ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம். அமைதியுடன் காத்திருப்பதே நலம். பாருங்க, அழகான இறை வார்த்தைகள். நீங்க மைக் வச்சுக்கோங்க, அடுத்து சொல்லும்போது வாசிக்கலாம். ஆண்டவருடைய பேரன்பு பேரிரக்கம் தீர்ந்து போகவே இல்லை. அவருடைய அந்த அருளுக்காக காத்திருப்போர் என்ன செய்கிறார்கள்? அதை நிறைவாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதாகவே பார்க்கிறோம். எனவே யூபிலி என்பது ஒரு புனிதமான ஆண்டு. யூபிலி என்பது ஒரு புனிதமான ஆண்டு. இந்த புனிதமான ஆண்டிலே நாம் பிறரோடு ஒப்புரவாகுகிற போது, கடவுளோடு பிற மக்களோடு நாம் ஒப்புரவை ஏற்படுத்துகிற போது, கடவுளின் அந்த அன்பையும் பேரிரக்கத்தையும் பேரன்பையும் நாம் என்ன செய்கிறோம்? நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யூபிலி ஆண்டிலே நல்லுறவு, பிற மதத்தினரோடு நல்லுறவு என்கிற ஒரு சிந்தனையை நாம் உள்வாங்கி இன்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் 3 பேர் பூசை வைக்கிறோம் இல்லையா? உங்கள் பங்கு தந்தை அந்தோணி ரமேஷ், அவர் நான் 3 பேர் பூசை வைக்கிறோம். நாங்கள் 3 பேர் சேர்ந்தோம் அப்படின்னாக்க சிரித்து சந்தோஷமாக பேசிக்குவோம். 3 பேருமே சாமியாராக இருக்கிறோம். ஒருவேளை உங்கள் சாமியார் ஒரு பூசாரியாக இருக்காருன்னு வச்சுக்குவோம். சரியா? அந்தோணி ரமேஷ் ஃபாதர் ஒரு மசூதியில் அங்கே அஷ்ரத் அவருக்கு பேர் அப்படி இருக்காருன்னு வச்சுக்கோம். நான் பங்கு சாமியார் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு வச்சுக்கோம். 3 பேரும் அப்படி இருந்திருந்தா எங்களுடைய உறவு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பாக நடைமுறையில் சொல்கிறேன். எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, உங்கள் பங்கு சாமியார் பூசாரியாக இருக்கார் பார்த்தீங்கன்னா, நான் ஒருவேளை இந்த பக்கம் வண்டியில் போனேன்னா அந்த பக்கம் அவர் வண்டியில் வரான்னு வச்சுக்கோங்களே, அவர் விசாடு போயிருப்பார், நான் பேசாமல் என்ன செஞ்சுருப்பேன்? போயிருப்பேன். அதுதான் நடந்திருக்கும். அதே போல தான் அஸ்ரீத்தோட ரமேஷ்கிட்ட என்ன செஞ்சுருக்கோம்? அந்த ஒரு உறவு நிலை தான் இருந்திருக்கும். ஆனால் இன்று நாங்கள் ஒரே மதத்தை, ஒரே நம்பிக்கையை கடைபிடிக்கிறோம். எனவே நாங்கள் சேர்ந்து உறவில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த யூபிலி ஆண்டு எதற்காக அழைப்பு விடுக்கிறது என்றால், ஏதோ ஒரே நம்பிக்கையை நாம் கடைபிடிக்கிறோம், ஒரே மதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எனவே நாம் உறவில் வாழ வேண்டும், நம்முடைய உறவை புதுப்பிக்க வேண்டும், உறவில் ஆளப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக பிற மதத்தினரோடும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும், நம்முடைய உறவுகளை புதுப்பிக்க வேண்டும். அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த யூபிலி ஆண்டு பிற மதத்தினரோடு நாம் நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும், அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உயர்வான சிந்தனையை கொடுக்கிறது என்பதாகவே பார்க்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பாக பால் பண்ணை, அந்த பாலம் இருக்கிறது இல்லையா, அந்த இடத்துல ஒரு சிக்னல் எல்லாருக்கும் தெரியும். நிறைய நேரம் அந்த இடத்துல நின்றுட்டு தான் என்ன செய்யணும்? பிறகு செல்ல வேண்டியிருக்கும். நானும் அந்த சிக்னலில் காத்து கொண்டிருந்தேன். என்னுடைய காரில் ஒருவர் என்ன செஞ்சார்? கண்ணாடியை தட்டினார். தலையில் குல்லா அணிந்திருந்தார். அப்படின்னா யார்? ஒரு முஸ்லீம் சகோதரர் ஐயா உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அங்கேயே போட்டிருந்தேன். நான் பொதுவாக அந்த சிக்னலில் இருக்கிறவங்களுக்கு உதவியே செய்ய மாட்டேன். அது தவறான இடம், அங்கு அவர்கள் நிற்கக்கூடாது என்பதற்காக. அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு வேலை தரேன், மாதம் சம்பளம் தரேன். அவர் உடனே சொன்னார், என் கையை எனக்கு விலங்க, அது செயல்படாது அப்படின்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சாமி எல்லா பாவங்களையும் நீங்கள் சுமந்துக்கிறீங்க, என் பாவத்தையும் நீங்கள் சுமந்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் சொன்னது ஒரு மிகப்பெரிய ஆழமான சிந்தனையை கொடுத்ததாகவே நான் பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு ஆழமான சிந்தனையை கொடுத்ததாகவே பார்த்தேன். நீங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய பணியை செய்கிறீர்கள், எல்லோருக்கும் உங்களுடைய கடவுளுடைய ஆசிரியை கொடுக்கிறீர்கள், அது எனக்கு கிடைக்காதா என்பதாகவே அவருடைய அந்த பேச்சு, அந்த வார்த்தைகள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததாகவே நான் ஆழமாக உணர்ந்தேன். அப்படி என்றால் நமக்கு மட்டுமல்ல, எல்லோரையும் அங்கீகரிக்க வேண்டும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோருடைய நம்பிக்கைகளை நாம் மதிக்க வேண்டும் என்கிற உணர்வு என்பது நமக்கு மட்டுமல்ல, மாறாக அந்த உணர்வு என்பது, அந்த சிந்தனை என்பது எல்லோருக்குமே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சாதாரண சராசரி மனிதர்கள் இந்த ஒரு நம்பிக்கையோடு தான், இந்த ஒரு எண்ணத்தோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சாமானிய மக்களை யார் இங்கே பிரிக்கிறார்கள்,
பிரித்து பார்க்கிறார்கள் என்பதை பற்றி தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்று மதத்தின் பெயரால் கூட்டத்தை கூட்டி அரசியல் பேசக்கூடிய அரசியல் தலைவர்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அண்மையிலே அது போன்ற கூட்டங்கள் நடந்தது என்பது நமக்கு எல்லாமே தெரியும். அது பெயருக்குத்தான் மதம் சார்ந்த கூட்டம், ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன? அது ஒரு அரசியல் கூட்டமாகவே இருந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தியாகவே இருக்கிறது. மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தியாகவே இருக்கிறது. ஆனால் இது போன்ற பிளவுகளை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடாது. இந்த தேசத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் இணைந்து பயணிக்க வேண்டும், எல்லோரும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த யூபிலி ஆண்டு இந்த ஒரு உயர்வான சிந்தனை நமக்கு கொடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். என்றைக்குமே பார்த்தோம் என்றால் ஒரு சாதாரண மனிதன் இன்னொரு சாதாரண மனிதன் என்ன செய்ய மாட்டான்? மதத்தின் அடிப்படையில் பிரித்து பார்க்கவே மாட்டான். மதத்தின் அடிப்படையில் பிரித்து பார்க்கவே மாட்டான். பேரூர் என்கிற ஒரு கிராமம், அந்த பங்கில் நான் 5 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறேன். அந்த பங்கிலே அந்த கிராமத்திலே இந்துக்கள் மதத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் மதத்தை சார்ந்த மக்கள் எல்லோருமே இருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் அந்த மதத்தின் அடிப்படையில் அங்கே சண்டை சச்சரவுகள் வந்ததே இல்லை. சண்டை சச்சரவுகள் வந்ததே இல்லை. இந்து மத சகோதரர்கள் திருவிழா கொண்டாடினால் நம்முடையவர்கள் அங்கே செல்லுவார்கள், நாம் திருவிழா கொண்டாடினால் அவர்கள் வருவார்கள், முஸ்லிம் சகோதர சகோதரிகளும் கலந்து கொள்வார்கள். இப்படி ஒரே கிராமத்தில் நாம் வாழுகிறோம். மதம் வேறுபட்டாக இருந்தாலும் கூட நாம் சகோதர சகோதரிகளாக ஒன்றுபட்டு வாழுகிறோம் என்கிற ஒரு உணர்வோடு தான் எல்லா மக்களும் என்ன செய்வார்கள்? அந்த திருவிழாக்களில் கலந்து கொள்வார்கள். சாதாரண மக்கள் மட்டுமல்ல, பிற மத சகோதர சகோதரிகள் திருவிழா கொண்டாடுகிற போதெல்லாம் ஒரு மதத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மதத்தினுடைய தலைவனாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னையும் என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்கள் திருவிழாவிற்கு அழைத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் அவர்களுடைய கோயில்களில் வழிபாடுகளை செய்கிற போது அந்த இடத்தில் நானும் நின்று அதில் பங்கெடுத்திருக்கிறேன் என்றால் அவருடைய கடவுளை நான் நம்புகிறேன் என்பதாக அல்ல, மாறாக அங்கு இருக்கக்கூடிய அந்த மக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களுடைய மத நம்பிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மதிக்கிறேன், அவர்களுடைய உறவு எனக்கு தேவை என்பதையே அந்த ஒரு நிகழ்வு வெளிப்படுத்துகிறது. அத்தகைய உறவு நிலை நமக்கு தேவை என்பதை ஆழமாகவே நான் உணர்ந்திருக்கிறேன் என்பதை பார்த்திருக்கிறேன். எனவே இந்த சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் எப்பொழுதும் மதத்தின் அடிப்படையில் ஒருவரை பிரித்து பார்க்கவே மாட்டார்கள். நம்மை ஆளக்கூடியவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? மக்களை மதத்தின் பெயரால் பிரித்து பார்க்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மதத்தின் பெயரால் பிரித்து பார்க்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக 1965 ஆண்டுக்கு முன்பாக இருந்த ஒரு சிந்தனை, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த சிந்தனை என்னவென்றால், கத்தோலிக்க திருச்சபை மட்டுமே என்ன செய்ய முடியும்? மீட்பை கொடுக்க முடியும். அந்த மீட்பு என்பது இயேசு கிறிஸ்து வழியாக மட்டுமே என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும் என்கிற ஒரு சிந்தனையை கொண்டிருந்தது. ஆனால் இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூடிய பிறகு இந்த திருச்சபையானது ஒரு பரந்துபட்ட ஒரு சிந்தனையை கொடுத்தது. என்னவென்றால், பிற மதத்திலும் கடவுளின் வெளிப்பாடு என்பது இருக்கிறது. பிற மதத்திலும் கடவுளின் வெளிப்பாடு என்பது இருக்கிறது. அவர்களிடமும் நல்ல செயல்களும் நல்ல சிந்தனைகளும் இருக்கிறது. அதன் வழியாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். எனவே அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பரந்துபட்ட சிந்தனையை இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கொடுத்தது என்பதாகவே பார்க்கிறோம். அப்படின்னா இப்போ ஒரு சிந்தனை வரலாம், அப்படின்னா நாங்களும் அந்த கோயிலுக்கு போகலாம்ல சாமி, அங்கே இருக்கிற கடவுளை வழிபடலாம்ல சாமி அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருமா வராதா? சத்தமாக சொல்லுங்கப்பா. வருமா வராதா? வரும், கண்டிப்பாக வரும். அப்படி போய் நம்ம வழிபடலாமா கூடாதா? கூடாது. ஏன் வழிபடக்கூடாது? என்ன சாமி, அங்கே மீட்பு இருக்கிறீங்கிற, அங்கே இறை வழிபாடு இருக்குன்னு சொல்றீங்க, அப்போ ஏன் வழிபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு என்ன செய்யலாம்? நமக்கு எழலாம். போன வாரம் ஐயம்பட்டி அப்படிங்கிற ஒரு பங்கில் இது மாதிரி தான்
அந்த கொடியேற்ற திருவிழா பூச வைக்கிறதுக்காக போயிருந்தேன். மறையறை ஆற்றிய போது இன்னைக்கு 2 கேள்வி கேட்டு பரிசு கொடுத்தது மாதிரியே அன்னைக்கும் பிள்ளைங்கள்ட்ட கேள்வி கேட்டு பரிசுகள் கொடுத்தேன். அப்போ எழுந்திருச்சு நின்று சொன்னாதான் பரிசுன்னு சொல்லி இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு பையன் எழுந்திருச்சு நின்று கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது அப்படின்னு சரியான பதில் சொன்னான். அவன் யார் தெரியுமா? முருகேசன். அந்த பதிலை சொன்னது முருகேசன். ஒரு முருகேசன் விவிலியத்தை அறிந்திருக்கிறான், முதல் வாசகத்தை கவனித்திருக்கிறான். அப்படி என்றால் அவன் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழுகிறான். ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்கிறான்? வாழ்வாக்குகிறான். அது அவனுக்கு பிடித்திருக்கிறது, அதை நம்புகிறான் என்பதாகவே அவன் சொன்ன அந்த பதில் எனக்கு உணர்த்தியது. ஒரு முருகேசன் விவிலியத்தை கையில் எடுக்கிறான், இறை வார்த்தையை சொல்லுகிறான், விவிலியத்தை குறித்து சரியான பதில் சொல்லுகிறான் என்றால் அது அங்கே இறை வழிபாடு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அந்த ஆண்டவர், நம்முடைய ஆண்டவருடைய அந்த வார்த்தை அவனை தொட்டிருக்கிறது என்பதாகவே நான் ஆழமாக உணர்ந்தேன். பிரியமானவர்களே, பிற மதத்தில் இறை வழிபாடு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறதே தவிர மாறாக அங்கு நன்மைகளும் இருக்கிறது, நல்ல செயல்பாடுகளும் இருக்கிறது என்று நமது திரு அவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் கூட நமது திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உயர்வான சிந்தனை என்னவென்றால், கடவுளின் வெளிப்பாட்டினுடைய அந்த நிறைவு என்பது, கடவுளுடைய வெளிப்பாட்டினுடைய அந்த நிறைவு என்பது, மீட்பினுடைய நிறைவு என்பது நமது கத்தோலிக்க திருச்சபையில் மட்டுமே இருக்கிறது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவே நாம் பிற மத கோயில்களுக்கு சென்று பிற கடவுளை வழிபடுவது என்பது தவறானது. நாம் ஆனால் அந்த மக்களோடு நல்லுறவை ஏற்படுத்துவது என்பது தவறானது அல்ல. அவருடைய உறவு நமக்கு தேவை, அவருடைய நம்பிக்கையை நாம் மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வாழ்வாக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்குவோம். நம்ம பெத்த அடுத்த அப்பா அம்மாவை அப்பா அம்மானு கூப்பிட்றோம் இல்லையா? அப்பா அம்மானு கூப்பிட்றோம். அதே வயசில் இருக்கக்கூடிய நமக்கு முன்பின் தெரியாதவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அதே பெயரை சொல்லி அப்பா அம்மான்னு என்ன செஞ்சிடறோம்? நம்ம கூக்குறோம் இல்லையா? அழைக்கிறோமா இல்லையா? அழைக்கிறோம். அதனால நம்ம பெற்றவங்களா ஆயிடுவாங்களா? அவங்க நமக்கு ஆயிடுவாங்களா? ஆக மாட்டார்கள். அந்த முருகேசன் எப்படி விவிலியத்தை கையில் எடுத்தானோ அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறரை நம் கடவுளிடம் அழைத்து வர வேண்டும். அந்த மீட்பினுடைய நிறைவை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாம் அவர்களிடம் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் கடந்து செல்லக்கூடாது. நம்முடைய உறவு அவர்களுக்கு தேவை, அவருடைய உறவு நமக்கு தேவை. அவருடைய நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், மதிக்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே நாம் பிறரை என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவிடம் அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த முருகேசனை போல எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடம் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் என்னுடைய இதயத்தில் பல வருத்தங்கள் உண்டு. இந்த கிராமப்புறங்களில் பணி செய்கிற போதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்வார்கள்? நம்முடைய மக்கள் வேளாங்கண்ணிக்கு திருப்பயணமாக செல்வார்கள். அதே போல பிற மதத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்வார்கள்? நம்முடைய வேளாங்கண்ணிக்கு திருப்பயணமாக நடந்து செல்வார்கள். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை பார்க்கிற போதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? அந்த மாதா இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கடவுளுடைய ஆசீரை பெற்று கொடுத்திருக்கிறாங்க, அதனால தான் அவங்க எல்லாம் நடந்து வராங்க என்று நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு சில பேர் நம்மவர்கள் அவங்களுடைய கோயிலுக்கு என்ன செய்கிறாங்க? நடந்து போகிறாங்க. அது மாதிரி போகலாமா? நடந்து போகலாமா கூடாதா? நடந்து போக கூடாது. அவருடைய திருவிழாக்கள் நாம் கலந்து கொள்ளுகிறோம். அவருடைய நல்லது கெட்டது துக்கம் மகிழ்ச்சி அனைத்தில் நாம் பங்கெடுக்கிறோம். அவருடைய உறவு தேவை. ஆனால் நமக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கென்று ஒரு கடவுள் இருக்கிறார். அப்படி என்றால் அந்த கடவுளை நம்பி நாம் வாழ வேண்டும். அந்த கடவுள் காட்டுகிற வழியில் நாம் நடக்க வேண்டும். அவர் தரக்கூடிய மீட்பையும் மீட்பின் நிறைவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே மற்றவர்களையெல்லாம் அந்த மீட்பை சுவைப்பதற்கு நாம் அழைத்து வர வேண்டுமே ஒழிய நாம் தவறான பாதையில் என்ன செல்லக்கூடாது. ஏனென்றால் கத்தோலிக்க திரு அவை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது என்னவென்றால், அந்த மீட்பினுடைய நிறைவு என்பது கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதனுடைய நிறைவு என்பது
கத்தோலிக்க திருச்சபையில் மட்டுமே இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வெளிப்படுகிறது என்பதை திரு அவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவே இந்த நாளில் நாம் ஆழமாக உள்வாங்க வேண்டிய ஒரு சிந்தனை என்னவென்றால், பிரமத சகோதர சகோதரிகளோடு நாம் நல்லுறவு ஏற்படுத்த வேண்டும். அவர்களுடைய உறவு நமக்கு தேவை, நம்முடைய உறவு அவர்களுக்கு தேவை. ஒரு தாய் பிள்ளைகளாக நாம் அனைவரும் வாழ வேண்டும். அவருடைய நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய நம்பிக்கையிலிருந்து நாம் தடம் மாறி பிற நம்பிக்கை வாழ்வுக்கு என்ன செய்விடக்கூடாது? சென்று விடக்கூடாது என்பதையும் இந்த உறவை ஏற்படுத்துகிற போது நாம் உள்வாங்க வேண்டிய சிந்தனையாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே மதத்தின் பெயரால் நம்மை பிளவுபடுத்துகிற அரசியல் தலைவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு மக்களை மதத்தின் அடிப்படையில் அல்ல, மாறாக மக்களை தேசத்தின் மக்களாக, இந்திய திருநாட்டின் குடிமக்களாக ஒன்று சேர்க்கக்கூடிய, ஒருங்கிணைக்கக்கூடிய அத்தகைய தலைவர்களைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய தலைவர்களைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும், ஏற்படுத்த வேண்டும். அப்படி நாம் வாழுகிற போது மதம் நம்மை பிளவுபடுத்தாது, மதம் பாகுபாடுகளை ஏற்படுத்தாது. மாறாக இந்திய தேசத்தில் அனைவருமே ஒரு தாய் பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். அவரவர் நம்பிக்கைகள் அங்கே மதிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த எல்லா மதத்தினருக்கும் இருக்கக்கூடிய அந்த நல்லுறவு என்பது பேணி காக்கப்படும். அத்தகைய ஒரு நிலை உருவாக வேண்டும் என்று இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நிற்போம். நமது தேவைகளை மன்றாட்டாக நாம் இப்போது எடுத்து சொல்லுவோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, நம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், சிறப்பாக எங்கள் பங்கு தந்தை மற்றும் இன்று எங்களுக்காக ஜெபிக்க வந்துள்ள அருட்தந்தையர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறை சமூகத்தை இறைவார்த்தையின்படி வளர்த்தெடுக்க தேவையான வரம் தர வேண்டுமென்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இல்லாமல் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் சுயநலம் களைந்து பொது நலத்தோடு செயல்பட தேவையான நல் மனதை தந்து அவர்கள் ஏழை, எளியோர், முதியவர், கைவிடப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், பசி பட்டினியால் அவதியுறுவோர் வாழ்வில் ஒளி ஏற்றிட தேவையான வரம் தர வேண்டுமென்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்த அன்பு தெய்வமே, எம் பங்கு திருவிழா சிறக்க பல்வேறு உதவிகளை செய்யும் நன்கொடையாளர்கள், உபயதாரர்கள், உடல் உழைப்பாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் நலன்களையும் பொழிந்திட வேண்டுமென்று புனித சந்தியாப்பர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் பங்கில் உள்ள குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று சிறந்து விளங்கவும் பெற்றோர்க்கும் பெரியோர்க்கும் கீழ்ப்படிந்து என்றும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வரம் தர வேண்டுமென்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலமருளும் நல்ல ஆயனே எம் இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று புனித சந்தியாகப்பர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, நாளை நடக்க இருக்கும் எம் புனிதரின் திருவிழாவை ஆசிர்வதியும். அதற்காக உழைக்கும் அனைவருக்கும் நல்ல உள்ள சுகத்தை கொடுத்து அவர்கள் கடமைகளை சரிவரை செய்யவும் ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும் செய்கின்ற தொழில்களில் முன்னேற்றம் காணவும் என் பங்கு எடுத்துக்காட்டான பங்காக திகழவும் வரம் தர வேண்டுமென்று புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த திவ்ய பலி பூசையிலே நம்ம யாருக்காக
யாரை நினைத்து நம்பிக்கையோடும் அன்போடும் ஜெபித்து கொண்டிருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மறையுறையில் நாம் கேட்டது போல இதோ பிற சமய சகோதர சகோதரிகளோடு நமக்கு நல் உறவு வேண்டும், அவர்களோடு அமைதியோடு நாம் இணக்கமாக வாழ வேண்டும் என்ற அந்த யூபிலி அழைப்பிற்காக, திருவிழா அழைப்பிற்காக அருள் வேண்டி மன்றாடுவோம். இதோ இந்த சக்திமிகு புனித சந்தியாகப்பரின் திருத்தலத்தை நாடி வருகிற எல்லாருக்காகவும், குறிப்பாக பிற சமய சகோதர சகோதரிகளுக்காக நாம் விசேஷ விதமாக மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த புனிதமான இரவு நேரத்திலே நாங்கள் பிற சமய சகோதர சகோதரிகளோடு நல் உறவோடும் இணக்கமாக அமைதியாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பிடுத்திருக்கிறீர். இதோ இந்த இடத்திலே கொழுவிற்றிருக்கிற சக்திமிகு புனித சந்தியாகப்பர் இதோ எங்களுக்கு முன் மாதிரிகையாக நீர் கொடுத்திருக்கின்றீர். இதோ அவர் எல்லோருக்காகவும் பரிந்து பேசுகிற ஒரு சக்திமிகு புனிதராக இருப்பதை நாங்கள் அறிகின்றோம். அவரை போல நாங்களும் எங்களை நோக்கி வருபவர்களுக்கு, நாடி வருபவர்களுக்கு, குறிப்பாக இனம் கடந்து மொழி கடந்து சமயம் கடந்து நாங்கள் எல்லோரோடும் இணக்கத்தோடு வாழக்கூடிய மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் திறந்த மனதையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். அர்ப்பணமேராம் பலியிடுவே இங்கு அடியவர் தரும் இந்த காணிக்கையை ஏற்றிடுவாயே எம் தலைவா. அர்ப்பணமேராம் பலியிடுவே இங்கு அடியவர் தரும் இந்த காணிக்கையை ஏற்றிடுவாயே எம் தலைவா. அர்ப்பணமேரோ பலியிடுவே. உடலையும் பொருதியும் பான உணவாக கொடுத்திட்ட பலியிலே இறை பலியிடுவே. உடலையும் பொருதியும் பான உணவாக கொடுத்திட்ட பலியிலே இறை பலியிடுவே. நம் மனமலரை இறைவனுக்கென்று அளித்திடும் நேரம் பலியிடுவே. அளித்திடும் நேரம் பலியிடுவே. அர்ப்பணம் நேரம் பலியிடுவே. இங்கு அடியவர் தரும் இந்த காணிக்கையை ஏற்றிடுவார் எம் தலைவா. அர்ப்பணம் நேரம் பலியிடுவே. அன்பிற்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருவுளப்படி திரு துதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் நவநாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பாக இத்திருவிழா நவநாள் திருப்பலியில் பங்கேற்று நம்பிக்கையோடு உம் பாதம் பல வேண்டுதல்களை முன்வைத்து ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஏறெடுத்து பாரும். உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நிறைவாக தாரும். இன்னும் சிறப்பாக இந்த வழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித அல்போன்சா அன்பியும் மற்றும் புனித சவேரியார் அன்பிய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுடைய வேண்டுதல்களுக்கும் திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா குடும்பங்களுடைய வேண்டுதல்களுக்கும் கனிவுடன் செவி சாய்த்தருளும். தந்தையே, உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, பலவீனங்களை, குற்றங்களை, குறைகளை பாராமல் உமது அகில உலக கத்தோலிக்க திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. பாவம் போக்கும் இறைவனின் கண்மரியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் கண்மரியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்கள் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் அது பரிவிரக்கத்தால் எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அரு மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிதை எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நடமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உனது வழியில் நானும்
கருணை மொழிகள் பேசி கனிவு செயல்கள் காட்டி கடவுள் ஆட்சி கனவை தந்தார். காணும் உயிர்கள் யாவும் கடவுள் உருவை காணும் புதிய நெறிகள் வகுத்து தந்தார். இறையாட்சி குடும்பமாய் உலகம் அமைந்திட, இங்கு பகைமை அழிந்திட, நல் பகிர்வு வளர்த்திட, நீதியின் பாதையில் வானுலகம் வாழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா உணவின் கடையில் வருவார், வாழும் உள்ளம் என்னை ஏற்றவார், வாழ்வின் பாதை நாடும் மாற்றவார். உலகம் வாழ நீயோ உந்தன் உடலை சிதைத்து உறவு பழியாய் உன்னை தந்தார். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் துணிவை தாராய். உன் அன்பு பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன் அருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் அறிந்திட உள்ளத்தில் நீ வா, உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவார், வாழும் உள்ளம் என்னை தேற்றவார், வாழ்வின் பாதை நாடும் மாற்றவார். உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவார், வாழும் உள்ளம் என்னை தேற்றவார், வாழ்வின் பாதை நாடும் மாற்றவார். சன்பார்ந்தவர்களே, என்னுடைய பாதுகாவலரின் திருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்ற இந்த 8ஆம் நவநாளில் திருப்பலியை இப்போது நாம் நிறைவு செய்கின்றோம். இன்றைய நாளில் வருகை தந்து நமக்காக செபித்த அருள் தந்தையர்கள் அந்தோணி ரமேஷ் மற்றும் அந்தோணி சுந்தர பாண்டியன் இருவருமே என்னுடைய சிறந்த நண்பர்கள். திருப்பலி நிறைவேற்றிய அருள் தந்தை அந்தோணி ரமேஷ் அவர்கள் மலம்பட்டி பங்கு தந்தையாக தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்கின்றார்கள். ரமேஷ் ஃபாதரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் சுறுசுறுப்பாக துடிப்போடு செயல்படக்கூடிய தந்தை அவர்கள். சென்ற இடங்களில் எல்லா இடங்களிலுமே தன்னுடைய பெயர் நிலைத்திருக்கும்படி மக்கள் மனதில் அவர் நிலைத்து நிற்பார். எல்லாரிடமும் மிக சகஜமாக குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரோடும் நன்றாக பேசக்கூடிய பழகக்கூடிய அருள் தந்தை அவர்கள் இந்த நாளில் நாம் அழைத்த போது மிக மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு வருகை தந்தார்கள். எனவே நமக்காக ஜெபித்த நம் பாதுகாவலர் புனித சந்தியாகோ பிறன் மீதும் தனிப்பட்ட பக்தி கொண்ட ஒரு நல்ல அருள் தந்தையாகவும் இருக்கின்றார்கள். எனவே நமக்காக ஜெபித்து இறையாசிரை பெற்று தந்த அருள் தந்தை அந்தோணி ரமேஷ் அவர்களுக்கு இந்த நாளில் இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பியங்களின் சார்பாக புனித அல்போன்சா மற்றும் புனித சவேரியார் அன்பியத்தின் சார்பாக அருட்தந்தை அந்தோணி ரமேஷ் அவர்களுக்கு திருமதி சகாயமேரி சந்திரன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். புனிதர்களின் பக்தர்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நமக்கான இன்றைய நாளில் பல்சமய நல் உறவுக்கும் அமைதிக்கும் அழைக்கும் காலம் யூபிலி என்ற அந்த தலைப்பிலே மிக ஆழமான மறையுரை சிந்தனைகளை தந்த அருள் தந்தை அந்தோணி சுந்தர பாண்டியன் அவர்கள் தற்பொழுது காட்டூர் ஆர்கேபுரம் புனித குழந்தை இயேசு ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக தன்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்கின்றார்கள். தந்தை அவர்களும் செல்கின்ற எல்லா இடங்களிலுமே மிக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்யக்கூடியவர்கள். இந்த நாளில் தந்தை அவர்களுடைய அந்த சிந்தனை நமக்கு மிக தெளிவாகவே எடுத்துக்காட்டோடு சொன்னார்கள். அதுவும் குறிப்பாக 3 மதம் அதிகமாக இருக்கின்ற நம்முடைய நாட்டிலே நம்முடைய பகுதியிலே எங்கள் மூவரையுமே உதாரணமாக கொண்டு அவருங்க சொன்னாங்க. ஆமாம், அதனால் அந்த கருத்துக்கள் எல்லாமே நம்முடைய மனதில் ஆழமாக பதியும் வண்ணம், அதே நேரத்தில் பிற சமய நம்பிக்கைகளை நாம் மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி மிக அழகாக சொல்லியிருந்தார்கள். எனவே அந்தோணி சுந்தர பாண்டியன் அவர்கள்
எப்போதுமே ஒரு புன்னகையோடு மகிழ்ச்சியோடு தான் சந்திக்கின்ற எல்லா மக்களுக்கும் அந்த பணி செய்து அந்த ஆசியை வழங்கக்கூடியவர்கள். எனவே இந்த நாளில் நாம் அழைத்த போது மகிழ்வோடு வந்த அருள் தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் அன்பியங்களின் சார்பாக அருட்தந்தை அந்தோணி சுந்தர பாண்டியன் அடிகளார் அவர்களுக்கு இரு அன்பியங்களின் சார்பாக திரு அடைக்கலராஜ் ஷர்மிளா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். நம்மளுடைய பாராட்டுகளை நாம் தந்தை அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம் அனைவரையும் ஒன்று சேர அரவணைத்து இந்த பங்கை சீரும் சிறப்புடனும் வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களுக்கு இரு அன்பியங்களின் சார்பாக திரு மரிய சோசை ஸ்டெல்லா மேரி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக இன்றைய வழிபாடு சிறப்பித்தவர்கள் புனித அல்ஃபோன்சா அன்பியும் புனித சவேரியார் அன்பியும் மிக நன்றாகவே எல்லாவற்றையும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். முன்னுரை மன்றாட்டுகள் எல்லாம் நன்றாக எழுதி தெளிவாக வாசித்து இந்த திருப்பலியில் நாம் நன்றாக பங்கெடுக்க உதவி செய்த இந்த திருவழிபாட்டை மிக ஆர்வத்தோடு சிறப்பித்த வருகை பவனி காணிக்கை பவனி என அனைத்திலும் திரளாக பங்கேற்று ஜெபித்த இந்த இரண்டு அன்பியங்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக கூடியிருக்கின்ற நம் ஒவ்வொருவரின் சார்பாக கரம் தட்டி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வழிநடத்திய அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். இன்னும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்க உதவி செய்த மிக சிறப்பாக இந்த நாட்களில் பாடல்களை பாடி வருகின்ற நம்முடைய பாடகர் குழுவினர் இந்த திருப்பலிக்கான இந்த பீடத்திற்கான எல்லா பலிபீடம் இந்த பீட ஜோடனை எல்லாம் மிக அழகாக செய்கின்ற நம்முடைய இளைஞர் மன்றத்தினர் பீட பணியாளர்கள் மற்றும் பலிபீட சிறார்கள் தூய்மை பணியாளர்கள் என அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் கரம் தட்டி நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஏறக்குறைய என்னுடைய திருவிழாவை நிறைவு செய்கின்ற நாட்களாக இன்று நாம் 8ஆம் நாளை நிறைவு செய்கின்றோம். நாளைய தினம் 9, அடுத்த நாள் 10 என என்னுடைய திருவிழாவினுடைய அந்த கடைசி நிறைவு நாட்களில் நாம் இருக்கின்றோம். எனவே இன்னும் நாம் துடிப்போடும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த நாட்களில் நாம் கலந்து கொள்ள இருக்கின்றோம். எனவே அதன்படி நாளை மறுநாள் ஆயர் அவர்கள் 25ஆம் தேதி என்னுடைய இந்த திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வருகை தருகிறார்கள். மிக சரியாக 6:30 மணிக்கெல்லாம் ஆயர் அவர்கள் வருகை தருகின்றார்கள். எனவே நாம் அந்த நேரத்தில் அனைவருமே நேரத்தோடு நாம் வருவோம். மற்ற நாட்களில் வருவது போல 10 நிமிடம் 15 நிமிடம் என தாமதமாக இல்லாமல் திருவிழா அன்று மிக சரியாக எல்லாருமே நாம் ஜபமாலை மற்றும் நவநாள் ஜபம் என எல்லாவற்றிலும் நாம் பங்கேற்போம். அன்று மிக சரியாக 6 மணிக்கு ஜபமாலை நாம் ஆரம்பிக்கின்றோம். அதே போல் ஜபமாலையினுடைய நிறைவிலே நம்முடைய சந்தியாகப்பரி நவநாள் ஜபம் மன்றாட்டு மாலை எல்லாம் தொடர்ந்து சொல்லி நாம் ஜபிக்கின்றோம். அனைத்திலும் நாம் திரளாக பங்கேற்போம். அதே போல் ஆயர் அவர்களுக்கு நாம் மரியாதை செய்யும் வண்ணமாக விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் ஆயர் ஏற்கனவே கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாம் பொன்னாடை அணிவிக்க வேண்டாம். அது ஆயர் அவர்கள் விரும்புவதில்லை. மாறாக ஆயரின் கல்வி நிதிக்காக நாம் உதவி செய்கின்றவர்கள் நம்முடைய அன்பியங்கள் சார்பாக செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். எனவே அந்த அன்பியங்கள் நீங்கள் கூடி கலந்து ஆலோசித்து அந்த ஆயரின் கல்வி நிதிக்கான அந்த உதவித்தொகையை நன்கொடைகளாக நீங்கள் தருமாறும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் திருப்பலி எழுதுகிறவர்கள் முன்னதாகவே வந்து நீங்கள் எழுதுங்கள். நேரத்தோடு வந்து வெள்ளிக்கிழமை மாலை என கடைசி நேரத்தில் எழுதாமல் நாளை முழுவதும் வெள்ளிக்கிழமை மறுநாள் என அந்த மாலைக்குள்ளாகவே வெள்ளிக்கிழமை முழுவதுமே இங்கு இருந்து எழுதுவார்கள். எனவே அந்த வாய்ப்பை அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எழுதும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் நன்கொடை தருகின்றவர்களும் நம்முடைய ஆலய வளாகத்தில் இளைஞர் மன்றத்தினர் வாங்குகிறார்கள். பங்கு அலுவலகத்தில் நான் வாங்குகிறேன். எனவே நன்கொடைகள் நீங்கள் வந்து கொடுக்கும்படியும் தொடர்ந்து நிறைய கொடுத்து வருகிறீர்கள். எனவே இன்னும் கொடுக்காதவர்கள் நீங்கள் தாராள உள்ளத்தோடு கொடுத்து உதவும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வெள்ளிக்கிழமை காலை 11 மணி திருப்பலி இருக்காது. அன்று மாலை ஆயரின் தலைமையில் திருப்பலி இருப்பதனால் வருகின்ற வெள்ளிக்கிழமை மட்டும் அன்று காலை 11 மணிக்கு திருப்பலி இருக்காது, நடைபெறாது. எனவே மற்ற பக்தர்களுக்கும் மற்ற நம்முடைய நண்பர்களுக்கும் இதை நாம் தெரியப்படுத்துவோம். அன்றைய நாளில் காலை திருப்பலி இல்லை, மாலை மட்டுமே
திருப்பலி நடைபெறும். நாளைய தினம் நம்மளுடைய நவநாளின் 9ஆம் நாள். சிறப்பிக்கின்றவர்கள் புனித சந்தியாகப்பர் இளைஞர் மன்றத்தினர் மற்றும் தியாக சுடர் இளையோர் இயக்கத்தினர். நாம் சிந்திக்கின்ற தலைப்பு சமத்துவ சமூகம் காண்பதற்கான புதிய தொடக்கம் யூபிலி. வருகை தருகின்ற அருள் தந்தையர்கள் அந்தோணிசாமி பங்கு தந்தை நாகமங்கலம் மற்றும் அருள் தந்தை ஜான் பிரிட்டோ மேற்படிப்பு ஆயர் இல்லம் அவர்கள் வருகை தருகின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த கடைசி இந்த நாட்களிலே, திருவிழாவினுடைய நிறைவு நாட்களிலே ஒவ்வொருவருமே நமக்குள்ள அந்த பணிகளை நீங்கள் அதை திறம்பட செய்திட உங்களை நான் மீண்டும் அன்போடு அழைக்கின்றேன், கேட்டுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இந்நன்னாளிலே அருட்தந்தை அந்தோணி சுந்தரபாண்டியன் ஆர்கேபுரம் பங்கிரி சமூகம் சார்பாகவும் நான் பணியாற்றுகிற மலம்பட்டி பங்கு இறை சமூகம் சார்பாகவும் உங்களுக்கு நவநாள் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக பங்கு தந்தைக்கு நன்றி சொல்ல, வாழ்த்து சொல்ல இந்த நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருட்தந்தை ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்கள் எங்கள் இருவரையும் அழைத்தது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏறக்குறைய குருவாகி 18 ஆண்டுகள் ஆகிறது. எனக்கு ஞாபகம் இருக்குது, இதுதான் முதல் முறையாக நான் அந்த நவநாள் திருப்பலிக்கு வர்றேன். கல்யாண பூசைக்கு வந்திருக்கிறேன், மற்ற நாளில் பூசை வச்சுருக்கிறேன். ஆனால் நவநாள் திருவிழா நாட்கள் இதுதான் முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன் நினைக்கின்றேன். எனவே அதற்காக தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பங்கு பேரவையினர், ஆள் நிர்வாகத்தினருக்கும் இருவரின் சார்பாக நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்கள் எனக்கு ஓராண்டு இளையவர். எங்கள் இருவருக்குமே படிக்கின்ற காலகட்டத்திலே ஓராண்டு இளையவர். எனவே ஒன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்பு குருமடத்தில் எங்களுக்கு இருந்தது. தந்தை அவர்கள் துடிதுடிப்போடு செயல்படக்கூடியவர், நகைச்சுவை பண்பு கொண்டவர், சொல்ல வேண்டிய கருத்தை சிரித்து கொண்டே நாசுக்காக சொல்லிவிடுவார். அந்த அளவுக்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர். குறிப்பாக சந்தியாப்பர் மீது அதிக பற்றுதல் கொண்டிருப்பவர். ஏனென்றால் அவர் சார்ந்திருக்கின்ற, அவர் பிறந்த ராவுசாப்பட்டி பங்கின் பாதுகாவலர் சந்தியாப்பர். எனவே அந்த அளவுக்கு சந்தியாப்பர் மீது மிகுந்த பற்றுதல் கொண்டிருப்பவர். எனவே மறை மாவட்டத்திலே பல்வேறு பங்குகளிலே மிக நிதானமாக, அமைதியாக, திட்டமிட்டு அவர் செயல்படக்கூடியவர். எல்லோரோடும் இணக்கத்தோடு இருக்கக்கூடியவர். குறிப்பாக குருக்களோடு யாரையும் அவர் எனக்கு தெரிந்த வகையில், குறிப்பாக குருக்கள் மத்தியிலே ரொம்ப கடுமையெல்லாம் பேசவே மாட்டார். நானும் ரொம்ப பேசிடுவேன், ஆனால் அவர் வந்து பேச மாட்டார். அந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை நிதானமாக மிக அருமையாக, சுருக்கமாக, தெளிவாக பேசக்கூடியவர். எனவே நமது பங்கிற்கு தந்தையில் கிடைத்த மிக மிக கடவுளுடைய ஒரு அருண்கொடை. எனவே சிறப்பாக மீண்டுமாக தந்தையவர்களை வாழ்த்துகிறோம். எங்களை அழைத்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திரு துதரான புனித சந்தியாகப்பரின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்மை நம் குடும்பத்தில் இருப்பவர்களையும், குறிப்பாக நமது பெற்றோர்கள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்களை
புனித சந்தியாகப்பரின் பரிந்துரை ஜெபத்தினால் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் வழியை பின்பற்றிய புனித சந்தியாகப்பரை போல நாமும் பிறரோடு நல் உறவோடு அமைதி உள்ளத்தோடு வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆண்டவரை போற்றுவோம். இறைவா உமக்கு நன்றி.